அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். டிஜே ட்ரம்ப், டொனால்ட் ஜே ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தனம் பிடிச்ச ஒரு குள்ள நரி அப்படின்னா, அவர் கிரேட் ஆர்மி இஸ் டேக்கிங் ரெஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்டில். He confirmed that US force will remain around Iran. அதாவது இது இந்த போர் நிறுத்தம் ஒரு அமைதிக்காகவோ அல்லது இது அமைதியாக மொத்தமாக முடியணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை. அவங்களுடைய அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் ஓய்வெடுக்கணும். அதாவது இதனுடைய அந்த மென்ஷன் என்னன்னு பாருங்கள். இது எப்படி அவன் அந்த சிம்பாலிக்காக சொல்கிறான்னு, எங்களுடைய கிரேட்டான இராணுவம், அவர் கிரேட் ஆர்மி இஸ் டேக்கிங் ரெஸ்ட், ஓய்வு எடுக்கிறாங்க, ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் பேட்டல், அடுத்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக. ஆனால் ஈரான்காரன் எவ்வளவு பெரிய வில்லத்தனம் அதை விட பெருசா ட்ரம்புக்கு காட்டினான்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணல ஹார்மோஸை ஃபுல்லாகவே. அதில் 50% திறந்து 50%யும் நீங்கள்லாம் நாங்கள் எங்கெங்கே வச்சோன்றது எங்களுக்கே தெரியலை. கனிவடி வண்டி உங்களுடைய கப்பல்கள் அங்கே இங்கேன்னு தாறுமாறெல்லாம் போக முடியாது, ஒரே ரூட்டில் போகணும், ஒரே ரூட்டில் வரணும். இந்த மாதிரி நீங்கள் போகும்போதும் வரும்போதும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம். எப்படி இவங்க போகிறது வாரதுலேருந்து எல்லா ரூட்டையும் இவங்க கண்காணிப்பாங்க, பாதுகாப்பு அளிப்பாங்க அப்படின்றத சிம்பாலிக்கா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? நான் நேரத்தோடையும் போட்ட மாதிரி கிட்டத்தட்ட 5 கப்பல்கள் இப்போதைக்கு எண்ணெய் கப்பல்கள் கிட்டத்தட்ட 5 கப்பல்கள் கடந்து போயிருக்குது. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக கடந்து போயிருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய கப்பல்கள எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேஸுக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சிப்ஸ் ரிமைன் ஸ்ட்ரக் நியர் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்க்ளூடிங் 426 ஆயில் டேங்கர்ஸும் 53 கேஸ் டேங்கர்ஸும் இப்போதைக்கு வரைக்கும் பெண்டிங், அதாவது வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த நாட்டை இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து தங்களுடைய லோடிங்கை ஏற்றிட்டு கிடக்கிறதுக்கு. அதே போல் கப்பல்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ராய்ட்டர்ஸுடைய தகவலின் அடிப்படையில் 5 கார்கோ சிப் பார்த்திங்கன்னா க்ரோஸ் ஆகி இருக்குது கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கார்கோ சிப் 5 சிப் வெளியாகி இருக்குது. எப்போ அப்படியோ நம்ம ஆளுங்களுடைய கார்கோக்களையும் இருக்கிறது கொண்டு போய் கொடுத்துருங்கடா, நாட்டுக்கு புண்ணியமாக போகும். அதுக்கப்புறமா வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை விட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் லெபனானுடைய பிரச்சனையில் தலையிட மாட்டோம். லெபனானுடைய யுத்தமும் இவங்களுடைய இஸ்ரேலுடைய யுத்தம் அது தனிப்பட்டது. அது வேணா அப்புறமா பார்த்து ஒரு டைம் இருக்கும்போது பேசி அதை தீர்மானிச்சுக்கலாம், அதை தனியாக டீல் பண்ணலாம். இது இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க சிம்பாலிக்கா கழட்டி விட்டாங்க. யார? ஈரானோட பிரச்சனையிலேருந்து இஸ்ரேலும் லெபனானும் அது தனியாக பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது? இது தற்காலிகமானது தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் திறந்திருக்கிறதோ யுத்தம் நிறுத்திக்கிறதோ தற்காலிகமானது தான். வி ஆர் இன் ரிகர் அப்படின்ற மாதிரி நாங்களும் சரியாக அழுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. கடந்த நாட்களில் தொடர்ந்து கிண்டலாகவே தானே பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாவியை காணலை, ஹார்மஸ் சந்தியை திறக்கிறதுக்கு சாவியை தேடிக்கிட்டு இருக்கிறோம், சாவியை தொலைச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்ன அன்பார்ந்த உறவுகளை நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது ட்ரம்புடைய முயற்சி எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியாவது இந்த கடலை திறந்துட்டா இந்த 14 நாளைக்குள்ள, இந்த 2 வார கேப்புக்குள்ள, இப்போவே இராணுவம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்ன பக்கி இந்த கடலை திறந்து விட்டால்
இந்த கடல் திறந்த அந்த கேப்பில், இதே கேப்பில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்தா, நான் அந்த வீடியோ கடைசியில் போடுறேன், உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இறக்கின அத்தனை பேரும் அதே போன வேகத்திலே திரும்பி கப்பலில் ஏறிட்டாங்க. சில தீவு கற்பங்களுக்குள்ளே ஏறினாங்க, ஆனால் ஈரானுடைய எல்லைக்குள்ளே கூட நுழைய முடியாத சூழல் அப்படின்றதால மறுபடியும் ஏறிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ சாதாரணமாக பாகிஸ்தான் பார்டர்லாம் அங்கே இங்கேயெல்லாம் ஏற முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி உள்ளே வந்துட்டால் ஈரானுடைய புஷைகர் அங்கே இங்கன்னு பல ஏரியாக்களில் வந்து இவங்க அடி எடுத்து வைக்கலாம் கடலோரமாக. சரியா? ஆனால் இவங்க திட்டம் போட்டது அப்படி தான். 14 நாளைக்கு ஹார்மஸை திறந்தா இந்த சந்தர்ப்பத்தில் கார்கோ கப்பலோட எண்ணெய் கப்பலாக நம்ம கப்பல்களையும் உள்ளே அனுப்பி நம்ம ஆளுங்களையும் உள்ளே அனுப்பிக்கலாம், இந்த கப்பலோடைய அந்த கடலோரத்துடைய அந்த கனிவெடிகளை அகற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணினாங்க. ஆனால் கடைசியில் எப்படி அவங்க கேப்பை ஆப்பா வச்சாங்கன்னா என்ன சொன்னாங்க, அங்கங்கே எக்கு தப்பாக கனிவெடிகளை வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறோம், நாங்கள் வந்து உங்களுடைய கப்பல்களை ரூட் பண்ணி கூட்டிகிட்டு வரோம், இந்த 14 நாளைக்கு நாங்களே உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொன்னதோட ஒன்றுமே பிடுங்க இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவங்க அப்படி ரூட்டு கிடைச்சா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆரம்பத்தில் மற்ற பக்கத்தால் இறக்கி பார்த்தாங்க, இல்லை உள்ளே நுழைய முடியலை, தரைப்படையை உள்ளே அனுப்பணுமா இருந்தால் அந்த இஸ்பஹான் இங்கிட்டால இந்த என்ன ஏரியான்னு சொல்கிறது புஷேகர் இந்த மாதிரி ஏரியாக்கள் ஹார்மஸை தாண்டி உள்ளே வந்தால் தான் பல எல்லைக்குள்ளே போகலாம். ஆனால் அவங்களால போக முடியாது. ஏன்? எங்கெங்கே எந்தெந்த இடத்துல கன்னிவெடி கடலுக்குள்ளே புதைஞ்சிருக்குன்றது சொல்ல தெரியாது. எந்த கப்பல் எந்த க்ரோஸில் போனாலும் அடி நடக்கும். அப்போ இவங்க பார்த்தாங்க இந்த சான்ஸை வச்சு திறந்து மெதுவாக நம்ம ஆளுங்களை உள்ளே அனுப்பிக்கலான்னு. ஆனால் அதுக்கு மேலே அப்போ நான் ஈரான் திட்டம் போட்டுச்சு, இவனுங்கள் திறந்து விட்டால் நிச்சயமாக நம்மளுக்கு ஆப்படிப்பானுங்கன்றது தெரியும், அதனால் நம்ம இதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். என்ன, நம்ம லைட்டாக சும்மா ஒதுங்கடா அப்படின்னு சொன்னால் லைட்டாக திரும்பி கொடுக்குறது மட்டும்தான். லைட்டாக இடத்த இப்படி திரும்பி கொடுத்தது போங்க இதால் அப்படின்னு ஃபுல்லாக அந்த பக்கம் ஒதுங்கிட்டா இவனுங்க உள்ளுக்குள்ளே வச்சு கேம் அடிப்பானுங்க அப்படின்றத ஃபுல்லாகவே இவனுங்க ஏதாவது ஒரு கேம் அமைச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதால தான் ஈரான் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணது. இவனுங்க எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. இதிலே இப்போ மறுபடியும் ஒரு கொஞ்சம் அந்த என்ன உசுப்பேத்துற மாதிரியான பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்கிறான் ட்ரம்ப். இதுதான் உண்மையான சுயரூபம். ஆனால் நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொன்னது தான் இந்த 14 நாளைக்குள்ளேயும் சொல்கிறேன். எந்த நேரத்தில் வேணாலும் இது வந்து எங்களுடைய விரல் வந்து ரெடியாக இருக்குது, எந்த நேரத்தில் வேணாலும் அழுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு நாம் எந்த நேரத்துலையும் தயாராக இருப்போம், கவனமாக இருப்போம். பார்க்கலாம், கவனமாக இருங்க.